ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அபி பைக் ரைட். ஒன் டே ட்ரிப் பிளான் பண்ணுறீங்களா? அப்படின்னா நீங்கள் கல்வராயன் ஹில்ஸ் போங்க, சூப்பராக இருக்கும். சென்னையிலேருந்து கல்வராயன் ஹில்ஸ்க்கு 270 கிலோமீட்டர் ஆகும். போகிறதுக்கு 5 ஹவர்ஸ் ஆகிடும். கல்வராயன் ஹில்ஸ் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்குது. நான் சாட்டர்டே ஈவினிங் சென்னையில் 4 மணிக்கு கிளம்பி 9 மணிக்கு கெஜராபாளையம் ரீச் ஆனேன். கெஜராபாளையம் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட்லேயே கரிகாலன் லாட்ஜு இருக்குது. அந்த லாட்ஜில் நான் வந்து அங்கே நைட் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் 5:30 மணிக்கு கல்வராயன் ஹில்ஸ்க்கு கிளம்பிட்டேன். ஃபஸ்ட்டு பார்த்த பிளேஸு கோமுகி டேம். 6 மணிக்கெலாம் நான் அங்கே ரீச் ஆகிட்டேன். திறந்துருக்காதுன்னு நினச்சேன், திறந்துருந்துச்சு. அப்புறம் மேலே ஏறி பைக்கை பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் அன் ஹவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன். சூப்பராக இருந்தது. மார்னிங் வந்து சன்ரைஸ் வியூ பார்த்தேன், சூப்பராக இருந்தது. டேம்லாம் ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது. அப்புறம் பார்த்துட்டு கீழே இறங்கிட்டேன். நான் டேம்லேருந்து வெளியாகிற தண்ணி இங்கேருந்து தான் வரும். தண்ணி கம்மியாக இருக்கிறதுனால ஃப்ளோ வந்து கம்மியாக இருந்தது. ஸோ இது இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் ஆப்போசிட் சைடில் போய்டும். அது அப்புறம் டேமுக்குள்ளே போகலான்ட்டு நான் உள்ளே போனேன். சூப்பராக இருந்தது. ஃபுல்லாக செம்மண். மாடுலாம் உட்காந்துருந்து எனக்கு பயமாக இருந்தது போகிறதுக்கே, எங்கே முட்டிடும்ன்ட்டு. அப்புறம் கொஞ்சம் தூரம் போனேன். வண்டி போகாதுன்னு நினச்சேன், போச்சு. சூப்பராக இருந்தது. அந்த வியூவே பாருங்க, சூப்பராக ஹில்ஸ் பக்கத்துலேயே வந்து அந்த டேமு நல்லா க்ரீனிஷாக இருந்தது. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் இங்கே வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். இங்கே நான் இங்கே கொஞ்சம் நேரம் பைக்கை நிறுத்திட்டு அந்த வியூ பார்த்தேன். சன் ரைஸ் ஆகும்போது அந்த வெயில்லாம் வந்து அந்த மலை மேலே பட்டுது, சூப்பராக இருந்தது. இங்கே தான் நம்ம இப்போ நான் இங்கே தான் போயிட்டு வந்தேன், இந்த டேமுக்கு தான். எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்க. ஸோ அடுத்தது வந்து நான் வந்து கொஞ்சம் தூரம் போனேன் நான். அப்புறம் ரோட்டு ஓரமாகவே வந்து பெரியார் ஃபால்ஸ் வந்தது. அந்த ஃபால்ஸில் தண்ணி வந்து கம்மியாக இருந்தது. கொஞ்சம் பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. நான் குளிக்கல. அப்புறம் மேகம் ஃபால்ஸ் போகலான்னு தான் அங்கே போய் குளிக்கலான்ட்டு ஐடியா பண்ணி வச்சுருந்தேன். அப்புறம் நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன் பார்த்துட்டு. மேகம் ஃபால்ஸ் வந்து ரூட் கேட்டிருந்தேன் நான் எப்படி போகிறதுன்ட்டு. ஸோ அங்கேருந்து வந்து 6 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் வந்து ட்ரக் இதில் பைக்கில் ஆஃப் ரோடில் போகணுன்னாங்க. அதுக்கப்புறம் 4 கிலோமீட்டர் வந்து பைக்கை விட்டுட்டு ட்ரக் பண்ணி போகணும் அப்படின்னாங்க. ஸோ பைக் ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா ஃபுல்லாக வந்து இந்த கல்லுங்க தான் இருந்தது, வழியே கிடையாது. நல்லா ஆஃப் ரோடு பைக்காக இருந்ததுனாக்கா சூப்பராக போயிடும். மற்ற கொஞ்சம் வேறு வண்டியாக இருந்ததுனாக்கா ஆஃப் ரோடு இல்லைனாக்கா போகிறது கஷ்டமாக இருக்கும். டபுள்ஸ் போகிறது ரொம்ப கஷ்டம் இந்த ரூட்டில். போகிற வழியே சூப்பராக இருந்தது. ரெண்டு பக்கமும் வந்து செடிங்க தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் ஏரியா இது. நீங்கள் பிளான் பண்ணி வரீங்க அப்படின்னாக்கா, ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்கன்னா பைக்லேயும் வரலாம், இல்லை ஓன் வெஹிக்கிளில் வரலாம். சப்போஸ் பஸ்ஸில் வரீங்க அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து கள்ளக்குறிச்சி ஃபேமிலியோடு வரீங்க, பஸ்ஸில் வரீங்க அப்படின்னாக்கா, கள்ளக்குறிச்சி வந்துட்டு கள்ளக்குறிச்சிலேருந்து கெஜராபாளையம் வந்து இறங்கிடுங்க. அங்கேருந்து அந்த பஸ்ஸை பிடிச்சி அங்கே வந்து இறங்கிட்டு அங்கேருந்து வெள்ளிமலை போகிற பஸ்ஸில் ஏறணும்.
வெள்ளிமலை பஸ் தான் வந்து கல்வராயன் ஹில்ஸ் போகும். கெஜராபாளையத்துலேருந்து ஒரு half அன் ஹவர் இல்லை 3/4 மணி நேரம் ஆகும் பஸ்ஸில் போகிறதா இருந்தாக்கா. அந்த பஸ்ஸு தான் வெள்ளிமலை பஸ் தான் போகுது. அதில் டைம் பார்த்துட்டு வாங்க. ஆனால் நீங்கள் அங்கே வெள்ளிமலை வந்துட்டீங்கனாக்கா உங்களுக்கு சுற்றி பார்க்குறதுக்கு வந்து உங்களுக்கு எதனா ஆட்டோ எதனா அது மாதிரி எதனா புக் பண்ணிவிட்டு வாங்க. அங்கே இருக்கும் பார்த்துட்டு வாங்க, ஆட்டோவில் வாங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் கெஜராபாளையத்துலேயே வந்து எதனா ஆட்டோ கிட்ட புக் பண்ணி ஆட்டோ வந்து 1 டேவோ 1/2 டேவோ புக் பண்ணி வந்துடுங்க ஃபேமிலியாக வரீங்கனாக்கா. ஏன்னா எல்லாமே வந்து தூர தூரமாக இருக்கும். ஃபேமிலியோடு வரீங்கனாக்கா பஸ்ஸில் வரீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக எதனா ஒரு வண்டி வேணும். ஏன்னா ஒன்று ஒன்று தூரமாக இருக்கும் போகிறதுக்கு. அதே மாதிரி நீங்கள் கெஜராபாளையத்துலேயே வந்து அங்கே தான் பெட்ரோல் பங்க் இருக்குது. நீங்கள் மேலே போனீங்கன்னாக்கா பெட்ரோல் பங்க் இருக்காது. அது மாதிரி ஷாப்ஸ் அந்த அளவுக்கு கிடையாது. எதனா வேணும்னா வாங்கிட்டு போயிடுங்க. ஸோ 4 கிலோமீட்டர் போனேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பில்டிங் மாதிரி ஒன்று வந்தது. அந்த பில்டிங்கான தான் நான் வண்டியை பார்க் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் என்னால் போக முடியல. ஃபுல்லாக பெரிய பெரிய பாறைகளாக இருந்தது. ரோடே இதுவே இல்லை, வழியே இல்லை, சுத்தமாக வழி இல்லை. அப்புறம் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து நான் நடக்க ஆரம்பித்தேன். யாருமே இல்லை அங்கே, நான் மட்டும் தான் போனேங்க. காலையில் ஒரு 9:30 கிட்ட இருக்கும் டைமு. ஸோ நீங்கள் இறங்கினாக்கா பார்த்து வரணும், சோலோவாக வராதீங்க. ஏன்னா எதனா ஒன்றுனாக்கா ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு வாங்க. நான் டக் பண்ணுறதுக்கே வந்து ஒரு 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாகவே வந்து ஃபுல்லாக செடிங்க தான், செடி மரம் தான். வழியே தெரியல எனக்கு. ஒரு ஒரு 2 கிலோமீட்டர் கிட்ட போயிட்டேன், கீழே இறங்கிட்டேன். அதுக்கப்புறம் எப்படி போகுதுன்னு தெரியல, ரிட்டர்ன் வந்துடலாமான்னு யோசித்தேன். ஏன்னா வழி தெரியாமல் போகக்கூடாதுல்ல. அப்புறம் பாதி தூரம் வந்துட்டோம், திருப்பி எதுக்கு ரிட்டர்ன் போனோம் அப்படின்னு நினச்சி திருப்பி நான் அங்கேருந்தே நான் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டேன். நெட்ஒர்க்கே கிடைக்காது இங்கே, சுத்தமாக நெட்ஒர்க் இல்லை, மொபைல் நெட்ஒர்க்கு இல்லை. கீழே போக போக இறங்கிட்டே இருந்தது. 2 மணி நேரம் ஆச்சு நான் ரீச் ஆகிறதுக்கு. அப்புறம் அந்த ஃபால்ஸ் சவுண்டு கேட்டவுடனே தான் கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அப்புறம் கீழே இறங்கி அந்த ஃபால்ஸ் பார்த்துட்டு அப்புறம் ஃபுல்லாக பாறையாக இருந்தது, இறங்கவே முடியல. கீழே இறங்கி வந்தேன். அப்புறம் பார்த்தா 2 பேர் குளிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. மேலே ரிட்டர்ன் போகணும்ல, யாருன்னா வழி காட்டுறதுக்கு ஆள் வேணும் அப்படின்ட்டு. அப்புறம் உள்ளே போயிட்டு ஒரு 1 ஹவர் சூப்பராக குளித்தோம். செமையாக இருந்தது. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இது. ஆழலாம் இல்லை, ஆனால் வந்து இது பாறைங்களாக இருக்குது, கீழே பார்த்து போனோம் இந்த ஃபால்ஸ் கிட்ட வர்றதுக்கு. மழை டைமில் வந்து தண்ணி ஃபுல்லாக வரும், கீழே இறங்க முடியாது, சும்மா குளிக்கவும் முடியாது, பார்க்க தான் முடியாது.
கைஸ் நாங்கள் 3 பேரும் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம் அங்கேருந்து. மேலே ஏறுறதுக்கே வந்து 3 ஹவர்ஸ் மேலே ஆயிடுச்சு. செம்ம டயர்டு. அப்புறம் அங்கேருந்து நாங்கள் மான்கொம்பு ஃபால்ஸ் போகலான்னு கிளம்பிட்டோம். மேகம் ஃபால்ஸ்லேருந்து மான்கொம்பு ஃபால்ஸ் போகிறதுக்கு வந்து 36 கிலோமீட்ரு வருது. 1 ஹவர் மேலே ஆகும் அங்கேருந்து போகிறதுக்கு. ரோடெலாம் சூப்பராக இருந்தது. நாங்கள் போன ரோடு எல்லாமே பச்சை பசைன்னு இருந்தது. ஃபுல்லாக வில்லேஜ் சைடு தான் எல்லாமே. ஸோ நாங்கள் கொஞ்சம் தூரம் போன பிறகு நாங்கள் ஒரு இடத்துல வண்டியை விட்டுட்டு அங்கேருந்து ட்ரக் பண்ண ஆரம்பித்தோம். 1.5 கிலோமீட்டர் வந்து நாங்கள் கீழே போகணும் அப்படின்னு சொன்னாங்க இந்த ஃபால்ஸுக்கு. அப்புறம் ஒரு 1 ஹவர் கிட்ட நாங்கள் ட்ரக் பண்ணோம். ஸோ இங்கே ரோடு இங்கேயும் அதே தான். அந்த வழியை வந்து ஃபுல்லாக பாறைங்க தான். ஃபுல்லாக இறங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அப்புறம் இறங்கின பிறகு கொஞ்சம் அந்த ஃபால்ஸ் வந்ததுக்கப்புறம் ஃபால்ஸ் ரீச் ஆன பிறகு நாங்கள் அங்கே முதல்ல வந்து நாங்கள் சாப்பிட்டோம். போகும்போதே நாங்கள் லன்ச் வாங்கிட்டு போயிட்டோம் நாங்கள் போகும்போது. அப்புறம் அங்கே போய் நாங்கள் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த ஃபால்ஸில் நாங்கள் குளிக்கலை. தண்ணி வந்து க்ளீனாக இல்லை. அப்புறம் தண்ணி கம்மியாக தான் வந்தது. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் அப்புறம் நாங்கள் கிளம்பிட்டு கொஞ்சம் தூரம் போனோம். போயிட்டு அப்புறம் அந்த ஊரை எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு பண்ணோம். சூப்பராக இருந்தது அந்த ஊர். ஃபுல்லாக வில்லேஜ் சைடு எல்லாமே விவசாயம் பண்ணுற லேண்டாக தான் இருந்தது. நல்லா அந்த க்ரீனிஷாக இருந்தது. ஒரு 1 hour எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு நான் ரிட்டன் சென்னை கிளம்பிட்டேன். நான் போகிற வழியே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ 1 day ட்ரிப்புக்கு சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணலாம், ஃப்ரெண்ட்ஸோடு என்ஜாய் பண்ணலாம். மழை டைமில் வந்தீங்க அப்படின்னாக்கா நீங்கள் ஃபால்ஸ் போகிறது கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்லிப்பாகும். அந்த போகிற வழி ஃபுல்லாகவே தண்ணி ஓடிட்டுருக்கும். அங்கே போக விட மாட்டாங்க, அளவே பண்ண மாட்டாங்க. நம்ம போக முடியாது சொல்ல போனாக்கா. இந்த ஹில்ஸ் மட்டும் போகிற வழியில் பார்த்துட்டு போகலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் மான்சூன் முடிஞ்சு வாங்க, இல்லை மான்சூனுக்கு முன்னாடி வாங்க. சூப்பராக இருக்கும். 1 day என்ஜாய் பண்ணால் இது நல்ல பிளேஸ் இது. ஸோ கைஸ் இந்த வீடியோ பாருங்கள். நல்லா இருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ்.